கால்பந்து ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி முடித்துவிட்டு பின்னணி பாடகர் மனோ வீடு அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க வந்த சிறுவன் மற்றும் இளைஞரை மனோவின் மகன்கள் சரமாரியாக தாக்கிய காட்சிதான் இது. போலீசார் வழக்கு பதிவு செய்ததை அடுத்து மனோவின் மகன்கள் இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். அடிக்கடி புகாரில் சிக்கும் மனோவின் மகன்கள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகியோர் வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று இரவு பயிற்சி முடிந்து மனோ வீடு அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்கச் சென்றுள்ளனர். உணவு தயாராகி கொண்டிருந்ததால் மனோ வீட்டின் வெளியே அமர்ந்திருந்ததாக தெரிகிறது. அப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன் உட்பட 5 பேர் மதுபோதையில் கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவனிடம் தகராறு செய்து அடித்ததாக கூறப்படுகிறது. மனோவின் மகன் உள்ளிட்டோர் போதையில் ரகளையில் ஈடுபடுவதோடு இரும்பு கம்பி மற்றும் கட்டையால் தாக்கும் காட்சி வெளியாகி உள்ளது. அங்குள்ளவர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தனர். வளசரவாக்கம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றபோது மனோவின் மகன்கள் உள்ளிட்டவர்கள் ரகளையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அவர்களை எச்சரித்த போலீசார் காலையில் காவல் நிலையத்துக்கு வருமாறு கூறியுள்ளனர். யாரடா சொல்லுது? டேய் நீ வெயிட் பண்ணு. டேய் விக்கி தூங்கி இருக்கும். எல்லாரும் ராக்கி பாப்பா. டேய் வாங்கடா. தாக்குதலில் கிருபாகரனுக்கு தலையில் காயம் ஏற்பட்டு சிறுவனுக்கும் உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து கிருபாகரன் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து காயமடைந்தவர்கள் அளித்த புகாரின் பேரில் வளசரவாக்கம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். நேற்று நைட்டு 11:30 மணிக்கு மேலே இருக்கும். சாப்பிட்லான்ட்டு கடைக்கு போகிறேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னை பார்த்தாங்க. எல்லாம் 3 பேரும் மனோ அவர் சன் இருக்கார்ல, பெரிய சன்னு, அவர் நண்பர்கள்லாம் கூட இருந்தாங்க. குடிப்போதையில் என்ன பண்ணாங்க, என்ன பேசுறதுன்னு போகிறதுன்னு தெரியாமல் போகிறவங்கலாம் சண்டை பேச்சு போட்டுனா அசியமாக திட்டிட்டு நிறைய சண்டை வலிச்சுலாம் இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், இது எதையும் அவர் குடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சு நான் பிரச்சனை எதுவும் வேணான்னு சைலண்ட்டாக போயிட்டேன். நான் போயிட்டு கடையில் போயிட்டு காசுலாம் பே பண்ணிட்டு சாப்பாடு வாங்குறேன். மறுபடியும் உள்ளே போயிட்டு நீ எவ்வளோ பெரிய ஆளா, கூப்பிட்டா வர மாட்டியா நீ அப்படின்ட்டு அசியமாக பேச ஆரம்பிச்சுட்டு வெளில கூப்பிட்டு மாரில் எட்டி வச்சுட்டு இல்லாமல் நாங்கள் அச்சுன்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுங்களாம் வந்தாங்கன்னாடா ஆச்சு ஓடி வர அப்படின்னு கேட்கும்போது இது போல் அச்சுன்னு வராங்கடா அப்படின்னு அவனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நின்று பேசலான்னு வரேன். நின்று பேச வரும்போது ரெண்டையும் சேர்த்து என் உடனே நின்று பேசும்போது பின்னாடி வந்து மனோ அவர் இருக்கார்ல, மனோ சாரோடைய சின்ன பையன் வந்து தலையிலே அடிச்சிட்டாரு. அவர் அடி உடனே கூட இருக்கிறவங்க எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேர் அடி வாங்கணும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஃபார்ம் பண்ணலான்னு இவனும் அப்புறம் அடிஷனலும் ஒரு பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டாங்க. மனோவின் மகன்கள் காலையில் ஆஜராகாததால் நேரடியாக மனோவின் வீட்டுக்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது வீட்டில் மனோவின் மகன்கள் இல்லை. போலீசுக்கு பயந்து தலைமறைவானது தெரிய வந்தது. காயமடைந்தவர்கள் புகாரின் பேரில் மனோவின் மகன்கள் ஷஹீர் பாபு, ரப்பி பாபு, அவர்களது நண்பர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர்.
இதில் மனோ மகன்கள் இருவரும் தலைமறைவான நிலையில் அவர்களுடைய நண்பர்கள் விக்னேஷ், தர்மா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடிக்கடி பிரச்சனையில் சிக்கும் மனோவின் மகன்களை போலீசார் எச்சரித்து அனுப்புவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்நிலையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் கைது பயத்தில் இருவரும் தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.